எஸ்பிசி மேற்கு சென்னை பேராயம் அம்பத்தூர் மண்டல போதகர்கள் ஐக்கியம் நடத்தும் 6 மணி நேர மன்றாட்டு ஜபக்கூடிகை. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சகரியா 10:1. நாள் பிப்ரவரி 23 2025, ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 9 மணி வரை. இக்கூடிகையின் சிறப்பம்சங்கள்: ஆவிக்குரிய பாடல் மற்றும் ஆராதனை நேரம், சபை மற்றும் தேசத்திற்கான யுத்த ஜெப நேரம், குடும்ப ஆசீர்வாதங்களுக்கான மன்றாட்டு ஜெப நேரம், அபிஷேகிக்கப்பட்ட தேவ செய்தி. ஆராதனை மற்றும் தேவ செய்தி பாஸ்டர் பென்ஸ் மற்றும் சகோதரி பியூலா பென்ஸ் அவர்கள். தலைமை பாஸ்டர் ஜே செல்லத்துறை அவர்கள். முன்னிலை பாஸ்டர் ஜே தியாகராஜன் மார்க்கஸ் அவர்கள். நாம் இணைந்து ஜெபிப்போம், தேவ மகிமையை காண்போம். அன்புடன் அழைக்கும் அம்பத்தூர் மண்டல போதகர்கள் ஐக்கியம். இடம் ஏஞ்சலின் மார்க்கஸ் நினைவு தேவாலயம், முருகாம்பேடு, கள்ளிக்குப்பம், அம்பத்தூர், சென்னை 53. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தங்கள் சபையின் போதகரிடத்தில் பிப்ரவரி 10 முன்பதாக முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் தேவனுடைய கரம் ஆமாண்டவரே ஆமென்றும் ஆமென் என்று சொல்லி ஆமாண்டவரே கட்டுகளை அவிழ்க்கும்படியா நான் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவாவின் அவிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்த ஆண்டவர், அவர் மகா பெரிய தேவன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் கூட சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஷகபோ, துதித்தலே இன்பமானது. துதிக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறார். துதிக்கிற கட்டுகளை கர்த்தர் இருக்கிறார். துதிக்கிற இடத்தில் தேவ மகிமை இறங்க. கொஞ்சம் கூட கைகளை தட்டி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திவோலா ரியந்தரோ ஷக்கபல பதனமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிக்கும்படி ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். தெய்வம் நமக்கு ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. சேர்ந்து சொல்லுங்க, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஜெப மன்றாட்டு ஜெப நேரத்தினுடைய பதில் எப்பவே உண்டாச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல, இந்த ஜெபத்துக்குன்னு உங்க வீடுகள்லேருந்து உங்க திருச்சபையில புறப்பட ஆரம்பிச்சிங்களே, அப்பவே பதில் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுமா. தானியேலை பத்தி சொல்லியிருக்கிறது, வேண்டுதல் செய்ய ஆரம்பித்த போதே பதில் என்ன செய்தான்? உண்டாயிடுச்சு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் தேசத்துல ஜெப எழுப்புதல் வரணும் ஐயா. ஜெப ஆவியினாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஐயா. எங்கள் வீடுகளை ஜெப ஆவி நிரப்பணும் ஐயா. எங்கள் சபைகளை ஜெப ஆவி நிரப்பணும் ஐயா. எங்களை தனிப்பட்ட விதத்திலே ஜெப ஆவியினாலே நிரப்புங்க ஐயா. முதியோர் இல்லங்கள் எல்லாம் பெருக கூடாது ஆண்டவரே.
எங்கள் வீட்டு பெரியவர்களை நாங்கள் தான் பார்ப்போம், நாங்கள் தான் அவர்களை பராமரிப்போம், நாங்கள் அவர்களை நேசிப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்திலே காணப்படுகிற அருவருப்புகள் நீங்கி போவதாக. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. ஊற்றுங்கப்பா, அக்கினி ஊற்றுங்கப்பா. இந்த நாளில் வல்லமை 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 தாருமே. தேசத்தை கலக்கிட, தேசத்தை கலக்கிட வல்லமை ஊற்றுமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காய் வல்லமை 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 தாருமே. தேசத்தை கலக்கிட வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை ஒவ்வொருடைய வாசலுக்குள் போவதாக, அலங்கத்துக்குள்ள சமாதானம் வருவதாக, சத்துருடைய உட்புதல் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். வியாபாரம் செய்வர்களுக்கு விருத்தியை கட்டளையிடும், வேலை செய்வர்களுக்கு ப்ரமோஷனை கட்டளையிடும், சபைக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் பெரிய காரியங்கள். விசேஷமாக திருச்சபையில் போதகருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் திருச்சபை மக்களுடைய எல்லா தேவைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் கர்த்தர் உயர்த்தி கொடுப்பீரார். பாழாக்குகிற அந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அதமாக்க வேண்டும், கர்த்தர் அழிக்க வேண்டும். அந்த ஆவிகள் சபைகளை விட்டு ஓட வேண்டும். சபை விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த அந்தகார கிரியைகள், மாம்சத்தின் வல்லமைகள், சுயத்தின் வல்லமைகள், எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் அதமாக்குவாராக. எங்கள் நடுவே எழுந்தள்ளுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் எழுந்தள்ளுவீராக. உம்முடைய மகிமை வல்லமையாய் எழுந்தள்ளுவதாக. ஓ கர்த்தர், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின்படியே, ஓ நாங்கள் விண்ணப்பிக்கிற விண்ணப்பத்தின்படியே எங்கள் தேசத்தை, ஓ மாற்றத்தை நீர் உண்டாக்குவீராக. ஆண்டவரே, நீர் உண்டாக்குவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய மகிமையுள்ள கரம் எங்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக. ஐயோ, ஒரு நாள்ல இத்தனை மக்கள் சாகுறாங்களே, நரகத்துல பொத்து பொத்து விடுறாங்களே. ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள் தடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, கிருபை தாங்க. ஆண்டவரே, கிருபை தாங்க. ஆண்டவரே, நாங்க திறப்புல நிக்கணும். ஆண்டவரே, இன்னும் வரட்டு கண்களை எடுத்து போட ஐயா, பாரமற்ற இருதயத்தை எடுத்து போடையா. எங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஒரு நபர் கூட நரகத்துக்கு போக கூடாது ஐயா. ஒருவர் கூட கெட்டு போது சித்தபலின்னு சொன்னீரேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. இன்றைக்கு பக்தி இல்லாத திருச்சபைகள், சக்தி இல்லாத திருச்சபைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆவிக்குரிய திருச்சபைகளாய், அபிஷேகத்தினால் நிறைந்த திருச்சபைகளாய், உண்மையுள்ள திருச்சபைகளாய், வசனத்திற்கு ஏற்ற திருச்சபைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி சொல்லி, ஜாதி கொடுமை ஒழியணும்னா முதல்ல நம்மகிட்ட எழுப்புது வரணும். அல்லேலூயா. நம்மள இன்னைக்கு அநேகர் சோத்து ஏன் ஆண்டு சொல்ல தெரியல, நம்மள்ட்ட இந்த காரியம் இருக்கு. ஆமென். என்றைக்கு இது ஒழிகிறது அன்றைக்கு தான் எழுப்புதல் வரும். ஆமென். ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்வர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எம்எல்ஏக்களை, எம்பிகளை, ஜனாதிபதி, கவர்னரை, ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தொடுவீராக. ஒரே மனமாய் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே, ஒரே இருதயமாய் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே, ஒரே சிந்தை வந்திருக்குது ஆண்டவரே, ஒரே அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. பாகாலின் தகாயில் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே, அசுரத்தின் நாவிகள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லாவித இயேசுவின் நாவிகள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே, ஒரு எழுப்பல் அக்கினி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு சின்ன அர்ப்பணிப்பை நான் காட்டிவிடும்படியா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை மாத்திரம் உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் காணும்படியா, பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்யும்படியா, ஹல்லேலூயா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக, உமக்காக, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டவரே, உமக்காக. ஆண்டவரே, என்ன டெக்னிக்கலா இருந்தாலும், என்ன ஞானமா இருந்தாலும், என்ன அறிவா இருந்தாலும், எந்த விதமான உத்தியோகங்களா இருந்தாலும் உம்முடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்க நினைக்கிறது ஆகும். நீங்க கட்டளையிட்டால் சொல்லுங்க நிற்கும்,
உங்கள் ஆண்டவர் என் ஆண்டவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மை இன்பம் ஏற்றதாய் இருக்கிறது. நல்ல தைலத்துக்கு நறுமணம் உள்ள ஒரு தைலம். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே என்ன வரும்? இதே தான் நம்ம பரலோகமாக இங்கே கூடிய கர்த்தர் கிருபை கூடி வர கர்த்தர் கிருபை செய்யும். உங்களுடைய உரிமைகளை நீங்கள் இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது ஒன்றுதான் நமது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பேராயுதம். அது போர் ஆயுதம் ஆகினாலே நாம் கட்டாயமாய் அதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நீராள வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். இந்த தீர்மானங்களை எடுக்க எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தி இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும்படி நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்கப்பட்டவர்களாய் உடைய அபிஷேகம் பெற்றவர்களாய் உடைய தரிசனம் பெற்றவர்களாய் கூடி வருவதற்கு நீர் பாராட்டி உடைய இரக்கத்திற்காக நன்றி. எங்கள் தேவன் தாமே இந்த ஜெப அக்னியானது தொடர்ந்து ஜனங்களை பற்றி பிடிக்க ஆயத்தப்படுங்கள், பங்கு பெறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.